மகரிஷியா, உங்களுக்கு இளநீ கொண்டு வந்திருக்கேன். இன்னுமா குளிச்சுட்டு வரல? நான் இங்க எந்த காரியத்துக்காக வந்தனோ அது இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாலாமிகா, தியானமா பண்ற இரு, உன் கதையை முடிக்கிறேன். பஞ்ச லிங்கங்களை வச்சு பரமேஸ்வரனுக்கு கோயில் கட்ட போறியா? இந்த இடத்துலயே நான் உனக்கு சமாதி கட்டுறேன். போ, உன் பரமேஸ்வரன் இருக்கிற கைலாயத்துக்கே போய் சேரு. இடையில எந்த விதமான தடங்கல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா குளிச்சிங்களா? ஏரிக்கு போய் குதியாட்டம் போட்டு குளிச்சு ரொம்ப நேரம் பண்ணிட்டீங்க. போங்க, போய் சீக்கிரமா தயாராகி வகுப்புக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பாடத்தை நடத்த போறேன். மகரிஷியா, முதல்ல இதை குடிங்க. வழக்கமா நீங்க குளிச்சுட்டு வந்ததும் முதல் காரியமா இளநீ குடிப்பீங்களே, உங்களுக்காக நானே மரம் ஏறி பறிச்சு சீவி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இந்த இளநீர் எனக்கு வேண்டாம். ஐயா, கொண்டு போய் கீழே கொட்டிடு. வேண்டாம் பாலு, இது கெட்டுப்போன இளநீர். எப்படி குடிக்காமலேயே கெட்டுப்போன இளநீர்னு சொல்றேனேன்னு பாக்குறியா? ஒரு பாவியோட கை, அதுவும் ஒரு கொலைகாரனோட கை இதுல பட்டிருக்கு. அதனாலதான் இந்த இளநீர் கெட்டு போயிருக்கு. மகரிஷி, நான் தான் இதை பறிச்சேன்னு பாலு சொன்னானே. ஐயோ, எல்லாரும் என்ன அப்படி பார்க்காதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நான் ரொம்ப நல்லவன். அப்புறம் எப்படி இளநீர்ல தண்ணிக்கு பதிலா ரத்தம் வந்துச்சு? அது அது எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்ல, நீ கெட்டவன், நீ கொலைகார, நீ பாவம் செஞ்சவன். அதனாலதான் உன் கைப்பட்டு இந்த இளநீ கெட்டு போயிடுச்சு. இல்ல இல்ல, நான் நல்லவன். இளநீரை பறிச்சு சீவி கொண்டு வந்தேன். மகரிஷியா அதுக்குள்ள குளிக்க ஏரிக்கு போயிட்டாரு. அதனால கொண்டு வந்த இந்த இளநியை இப்படி ஓரமா வச்சுட்டு போனேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரும் இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டு போனாங்க. அவங்க தான் இந்த இளநியை தொட்டு இருக்கணும். அதனாலதான் இது கெட்டு போச்சு. யார் இங்க வந்துட்டு போனது? அது யாருன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இங்க இருந்து யாரோ போன மாதிரி இருந்துச்சு. இல்ல, நீ போய் சொல்ற. ஆமா, இவன் தப்பிக்க பாக்குறான். இல்ல, நான் ஒன்னும் போய் சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். ஆசிரமத்துக்கு யாரும் வந்தாங்க, ஆனா அது யாருன்னு தெரியல. இரு, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்தேன், பூ கொண்டு வந்தேன்.
ஆனா ஆசிரமத்துல யாருமே இல்ல. அதனால கொண்டு வந்த பூவை இங்க வச்சுட்டு போனேன். நான் வச்சுட்டு போன பூ அங்கதான் இருக்கு. ஆசிரமத்துக்கு மகரிஷி ஐயா திரும்பி வர்றதை பார்த்துட்டு பூ வச்சுட்டு போனதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பாட்டி, நீங்க வந்தப்போ இந்த பாலு இங்க எல்ஐசி வச்சிருந்தத நீ பாத்தியா? இல்ல அத நீ தொட்டியா? உனக்கே தெரியாம உன் கை அது மேல பட்டுச்சா? இங்க எந்த இளநீயும் நான் பார்க்கலையம்மா. அப்படியே பறிச்சு வச்சிருந்தாலும் நான் ஏன் தொடணும்? வந்தேன், உங்களை தேடி பார்த்தேன், யாரையுமே காணோம். கொண்டுட்டு வந்த பூவை வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். சரிங்க சாமி, நான் கிளம்புறேன், நாளைக்கு வர்றேன். இங்க வந்துட்டு போனது இந்த பூக்கார பாட்டி தான். இந்த பாட்டி இளநீரை தொடலன்னு சொல்லிடுச்சு. அப்போ உன் கைப்பட்டு தான் இந்த இளநீ ரத்தமா மாறி இருக்கு. உண்மைய சொல்லு. அப்ப நீ தானே அந்த பாவி கெட்டவன் கொலைகாரன்? நீ எந்த ஊரு? எங்க இருந்து வந்தவன்? உன்னோட நோக்கம் என்ன? எதுக்காக இங்க வந்த? இதுக்கு முன்னால நீ எத்தனை கொலை பண்ணிருக்க? இப்போ இந்த ஆசிரமத்துல நீ யாரை கொல்ல வந்திருக்க? இப்படியெல்லாம் கேட்டா இவன் உண்மையை சொல்ல மாட்டான். மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, போடு போடுன்னு நல்லா சமத்தியா போட்டாதான் போடும். சொல்லாட்டி நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்ட. உன் மண்டை தரையில மோதி உடைஞ்சு சுக்குனராய் செத்து போயிடுவேன். எனக்கு பயமா இருக்கு. போதும், அவனை விட்டுருங்க. மகரிஷி, இவன் இப்போதைக்கு நாம இவனை நல்லவனே நம்புவோம். பாவம், விட்டுருங்க இவனை. எனக்கு கீழே இறங்கி விடுங்க. ஐயா, நான் நல்லவன், நிரபராதி. இது வரைக்கும் எந்த ஒரு தப்பு பண்ணதில்லை. ஆசிரமத்தை விட்டு மட்டும் என்ன போக சொல்றாதீங்க ஐயா. சரி பாலு, நீ போய் ஆசிரமத்து வேலையை பாரு, போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ம். சரி, நீங்க போய் தயாராகி வாங்க, புது பாடத்தை ஆரம்பிக்கலாம். ம், போங்க. கிட்டியவா? பாலாம்பிகா, நீ தியானம் பண்ணது போதும். தியானத்தை நிறுத்திக்கம்மா. பரவாயில்லையே, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை முழிக்காம தியானத்தை பண்ணுன்னு சொன்னேன். அதே மாதிரி தியானம் பண்ணிட்டேன். சபாஷ். பாலாம்பிகா, நீ தியானத்துல இருந்தப்ப நடுவுல உனக்கு பிரச்சனை, கஷ்டம் ஏதாவது வந்துதா? ஆமா மகரிஷி, என் தியானத்துல தடங்கள் வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு என்னால தெளிவா சொல்ல முடியல. ஆனா நடுவுல தொண்டை அடைச்சு மூச்சு விட முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமமா போராட்டமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல தியானத்தை முடிச்சிட்டு எந்திரிச்சிடலாமான்னு நினைச்சேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் சொல்ற வரைக்கும் தியானத்தை நிறுத்தாதேன்னு நீங்க சொல்லிட்டு போனதுனால நான் பொறுத்துட்டு இருந்தேன். அப்போ நீ தியானம் செஞ்சப்போ இங்க யாரோ உன் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. வேற யாரு மகரிஷி? நிச்சயம் அந்த குண்டுபாலு தான். அவனோட வேலையா தான் இருக்கும். நாம எல்லாரும் குளிக்க ஏரிக்கு போனோம். பாலம்பி மட்டும் இங்க தியானத்துல இருந்தா. அப்ப ஆசிரமத்துக்கு பூக்கார பாட்டி நீலா பூ கொண்டு வந்தாங்க. அப்ப குண்டுபாலு
உங்களுக்காக இளநீ படிச்சுட்டு வந்தான். பாட்டிக்கு பாலாம்பிகாவை கொல்ல எந்த காரணமும் நோக்கமும் இல்ல. அதனால குண்டு பாலு தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். பாலுக்கு மட்டும் என்ன காரணம் இருக்க முடியும்? பாலுக்கோ பாலாம்பிகாக்கோ முன்ன பின்ன ஏதாவது விரோதமா? அவையே இந்த காரியத்தை பண்ணணும். அதனால அவனையும் நாம சந்தேகப்பட முடியாது. ஆமா, அவன் இங்க இருந்தாங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவன் மேல சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. பொறுத்து இருந்து பார்ப்போம், அவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிப்போம். மகரிஷி, அப்படின்னா பாலாம்பிகாவை கொல்ல வந்தது அந்த மோகினி தேவியா இருக்குமோ? அவளை தான் நம்ம ரோட்லயே பார்த்தோமே. அங்க அவ வேற ரூபத்துல தானே வந்திருந்தா. இங்க அவ இன்னொரு வேஷத்துல ஆசிரமத்துக்குள்ள வந்திருக்கலாமே. அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி யாரும் பயந்துக்க வேண்டாம். பாலாம்பிகாவுக்கு தேவி எந்த ரூபத்துல வந்து தொந்தரவு கொடுத்தாலும் உடனே எனக்கு தெரிஞ்சிடும். நான் அந்த ஆபத்திலிருந்து பாலாம்பிகாவை காப்பாத்திடுவேன். அந்த சக்தியை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதனால என்ன மீறி தேவி எதுவும் பண்ண முடியாது. தேவியை தவிர வேற யாரோ பாலாம்பிகாவுக்கு தொந்தரவு கொடுக்க முயற்சிக்கிறாங்க. அது யாரா இருக்கும்? கண்டுபிடிப்போம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள்லாம் போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. தேவி 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 சித்தர்சாமி, ஒரு முக்கியமான விஷயம் உடனே உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு ருத்ரா, என்ன விஷயம்? காசிக்கு போனாலும் கர்ம தொலையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்புனீங்க. அதுக்காக பாலாம்பிகாவை பார்க்க புறப்பட்டு வந்தா எனக்கு முன்னால அந்த தேவி இங்க வந்திருக்கா. பாலாம்பிகா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. போய் முதல்ல அவ கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். இதை நான் எதிர்பார்த்ததுதான். தேவி பாலாம்பிகாவை தேடி அங்க போகாம இருந்ததான் ஆச்சரியம். சாமி, அவ பழைய தேவியா பார்த்து பயப்படுற மோகினியா இப்போ இல்ல. பரிதாபமா காட்டு பகுதியில மயங்கி கிடக்குறான். யாரோ அவளை நல்லா அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. இதோ என் முன்னால ஆடாம அசையாம கிடக்குறான். இது சரியான சமயம். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வாய்க்காது. அதனால இப்போவே இந்த இடத்துல அவளை கொன்னுடுறேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாத ருத்ரா. அவ பிழைச்சு போகட்டும், அப்படியே விட்டுடு. சித்தர்சாமி, துர்முகனால பாலாம்பிகாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அவளை எச்சரிக்கை பண்ண என்னை அனுப்பி வச்சிங்க. துர்முகனை விட பயங்கரமானவ ஆபத்தானவ தேவி. அவளை ஏன் சித்தர்சாமி விட்டுட சொல்றீங்க? ருத்ரா, அவளால பாலாம்பிகாவை ஒன்னும் பண்ண முடியாது. என் குருநாதர் எனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் சொல்றேன், தேவியை கொல்லாத, விட்டுடு. சித்தர்சாமி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தும்ப விட்டுட்டு எதுக்கு வாழை பிடிக்கணும்? பாலாம்பிகாவை கொல்லணுங்கிற எண்ணத்துல தான் இந்த தேவி இங்க வந்திருக்கான். இவளை இப்படியே விட்டுட்டு போனா மறுபடியும் இவளால பாலாம்பிகாவுக்கு ஆபத்து வரும். எதுக்கு மறுபடியும் இந்த மரண விளையாட்டு? இவ கதையை ஒரே அடியா முடிச்சிடலாமே. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆமா சித்தர்சாமி, இங்கேயே இப்போவே இவளை கொன்னுடுறேன். வேண்டாம் ருத்ரா, சொன்னா கேளு. அது உன் வேலை இல்ல. தேவியை கொல்ல வேண்டியது பாலாம்பிகா. அதுக்காக அவ அவதாரம் எடுத்து வந்திருக்கா. அது அவனோட கடமை, அது அவளோட தர்மம். அவ அதை செய்யட்டும். அடுத்தவங்க தர்மத்துல நீ எதுக்கு வீணா தலையிடுற? தேவியோட மரணம் பாலாம்பிகாவோட கையாலதான்னு அந்த ஈசன் சாஸ்திரம் எழுதிட்டான். அதை மாத்த உன்னால என்னால யாராலையும் முடியாது. அதனால தேவியை மறந்துட்டு நான் சொன்ன வேலையை மட்டும் செய்.
சித்தர் சாமி இப்படி சொல்லிட்டாரு. ஆனா இவளை இப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு இல்லை. என்ன செய்யலாம்? சரி, சித்தர் சாமியோட குருநாதர் கிட்ட யோசனை கேட்போம். ருத்ரா, எதுக்கு என்ன அழைச்ச? என்ன விஷயம்? சாமி, பாலாம்பிகாவை அழைச்சே தீரணும்னு தெரியற அந்த தேவிக்கு முடிவு கட்ட சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஆனா அவளை ஒண்ணுமே செய்யாத விட்டுட்டு போன்னு சொல்றாரு சித்தர் சாமி. எனக்கும் மனசு கேட்கல. இவளை இப்படியே விட்டுட்டு போக வேண்டான்னு மனசுக்குள்ள எச்சரிக்கை மணி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க குருசாமி. ருத்ரா, ஒரு தவ சிரேஷ்டன் ஒரு பெண்ணை கொல்றது சாதாரண விஷயம் இல்ல. சாமி, தேவி பெண்ணுருவுல இருக்கிற மாய பிசாசு. அவ தீய சக்தி. அவ அழிக்கப்பட வேண்டியவ. நிச்சயமா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தேவியை கொல்றதும் ஒரு பாவம்தான். அதனால நீ பல வருஷம் தவமிருந்து பெற்ற சக்திகளை எல்லாம் இழக்க வேண்டி வரும். போகட்டும், நான் அந்த தியாகத்துக்கு தயாராவே இருக்கேன். பாலாம்பிகாவுக்காக நான் எந்த தியாகமும் செய்வேன். ருத்ரா, தேவி இப்போ நிராயுதபாணி. பாவம், அவ அசைய முடியாம மயங்கி கிடக்குறா. இப்போ போய் அவகிட்ட உன் வீரத்தை காட்டுறேங்கிறியே, இது ஒரு கோழையோட செயல் இல்லையா? இப்போ நீ இவளை கொல்றது யுத்த தர்மமாகுமா? அதர்மத்தோட மொத்த உருவமான இந்த தேவி கிட்டயுமா தர்ம நியாயத்தை பார்க்கணும். ஆமா, பார்த்துதான் ஆகணும். இல்ல, எனக்கு சமாதானம் ஆகல சாமி. இப்போ இவளை விட்டுட்டு போனா நிச்சயம் இவ பாலாம்பிகாவை கொல்ல பாப்பா. சரி, அப்போ ஒன்று செய்யு. இவளை கொல்றதுக்கு பதிலா வேற ஒன்று செய்யு. என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. இவளை கொண்டு போய் மேகலாபுரம் காட்டுல ஒரு புளிய மரத்தடிக்கு கீழே போட்டுடு. அப்புறம் அப்படியே ஒரு தனிங்கினி செடியில இருக்கிற இலைகள் ஒன்று விடாம ஒட்டு மொத்தமா பறிச்சு அதை சாராக்கி அவ மேல தெளிச்சிட்டு திரும்பி பார்க்காம அங்க இருந்து போயிடு. சரிங்க சாமி, நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன். அப்படி செஞ்சா அப்புறம் தேவிக்கு என்ன ஆகும்? அதை அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. முதல்ல நான் சொன்னதை செய். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை வேணும். சிந்தனை தான் பின்னால செயல் வடிவமாகுது. அந்த செயல் தான் உங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அதனால நமக்கு எப்பவும் நேர்மறையான எண்ணம் வேணும். மலை உச்சியிலேருந்து தவறி விழுந்துட்டான் ஒருத்தன். ஆனா கீழே கிடுகிடு பள்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் நிச்சயம். கடவுளே காப்பாத்துப்பான்னு கண்டிப்பா அவனுக்கு கத்த தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, அப்படி ஏன் கத்தணும்? கடவுளே எனக்கு சிறகுகளை கொடுன்னு அவன் கடவுள்கிட்ட இப்படியெல்லாம் கேட்கலாமே. எண்ணம் நேர்மறையா இருந்தா மட்டும் போதாது, அது உயர்வானதா மேன்மையானதா இருக்கணும். இன்னைக்கு பாடம் இதோட முடிஞ்சுது. எல்லாரும் போய் ஓய்வெடுங்க. போங்க போங்க. சாமி, யாரும் இல்லாத அனாதனா, போக்கிடு எதுவும் இல்லாதவன், எனக்கு அடைக்கலம் கொடுத்து 3 வேளை சோறு போட்டு என் பசியை போக்கிட்டீங்க. அப்படியே என்னையும் உங்கள் சிஷ்யனா சேர்த்துக்கிட்டு எனக்கும் படிப்பை சொல்லி கொடுங்கன்னு உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ண. நீங்களும் யோசிச்சு சொல்கிறதா சொன்னீங்க. சாமி, என்ன முடிவு செஞ்சுங்க? தயவு செஞ்சு உங்கள் சிஷ்யனில் ஒருத்தனா என்னையும் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு சொல்லித்தர அத்தனை பாடத்தையும் எனக்கும் கற்றுக் கொடுங்க சாமி. சாமி, தூங்கிட்டீங்களா? இது தெரியாமல் நான் உங்களை பேசி தொந்தரவு பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோங்க சாமி.